ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து CBSE மேக்ஸ் கிரேட் 4 NCERT சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், MathsMela. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். மூவ் 2 ஆஃப் தீஸ் மேட்ச்ஸ்டிக்ஸ் டு ஃபார்ம் 4 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ நம்ம வந்து இதில் 2 மேட்ச்ஸ்டிக்கை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி 4 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு இங்கே 3 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்குது, நம்ம 4 ட்ரையாங்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணலாம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேட்ச்ஸ்டிக்கையும் இந்த மேட்ச்ஸ்டிக்கையும் தூக்குறேன். தூக்கிட்டு இங்கேயும் அண்ட் இங்கேயும் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ பாருங்கள் 1 2 3 4 கிடச்சிருமா 4 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா, அவங்க 2 ஸ்டிக்ஸை மட்டும் மூவ் பண்ணுவாங்க. இப்போ மூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக வச்சோன்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள் அண்ட் இது வந்து ஃபோர்த் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். ரிமூவ் 4 ஆஃப் தீஸ் மேட்ச்ஸ்டிக்ஸ் டு லீவ் ஒன்லி 3 ட்ரையாங்கிள்ஸ். 4 மேட்ச்ஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணணும், 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? ரிமூவ் 4 ஆஃப் தீஸ் மேட்ச்ஸ்டிக்ஸ் டு லீவ் ஒன்லி 3 ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த இடத்துல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் கிட்ட இருக்குது. இதை நம்ம வந்து 4 இதை ரிமூவ் பண்ணி 3 ட்ரையாங்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து 4 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த மேட்ச்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணுறேன், இந்த மேட்ச்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணுறேன், அண்ட் இந்த மேட்ச்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறேன், அண்ட் இந்த மேட்ச்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறேன். இந்த 4 நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது? 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. 1 2 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ உங்களை மாதிரி கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ 4 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். மாடல் சேலஞ்ச். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கும் கொடுப்பாங்க. கேன் யூ மேக் அ மாடல் ஆஃப் சாலிட் ஷேப்ஸ் விச் ஹேஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து கியூபாய்டும் க்யூபும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ க்யூப் பண்ணியிருக்கிற டீட்டெயில் வீடியோ, க்யூபாய்ட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 12 straws 8 clay balls. ஸோ ஸ்ட்ராஸ்ன்றது இந்த இடத்துல எட்ஜஸை மீன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராஸ்ன்றது எட்ஜஸை வந்து மீன் பண்ணுறாங்க. க்ளே பால்ஸ் வந்து கார்னர்ஸை வந்து மீன் பண்ணுறாங்க. இப்போ 12 எட்ஜஸ் எதுக்கு இருக்கும்? க்யூபாய்டுக்கு இருக்கும். ஸோ கேன் யூ மேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், என்ன பண்ணலாம்? க்யூப் பண்ணலாம் அண்ட் க்யூபாய்ட் பண்ணலாம். ஏன்னா க்யூபுக்கு 12 எட்ஜஸ் 8 கார்னர்ஸ், அதே மாதிரி தான் க்யூபாய்டுக்கும் 12 எட்ஜஸ் 8 கார்னர்ஸ். 9 எட்ஜஸ் 6 கார்னர்ஸ் எதுக்கு இருக்கும்? எதுக்கு இருக்கும்? ட்ரையாங்குலர் ப்ரிசம்க்கு இருக்குமா? ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம்க்கு இருக்கும். கரெக்டாக? ட்ரையாங்குலர் ப்ரிசம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி கீழே வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் மேலே ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும், ரிமைனிங் இருக்கிற ஃபேஸஸில் ரெக்டாங்குலாக இருக்கும் ப்ரிசமில். ஸோ அப்போ 3 ட்ரையாங்கிள்ஸ் 3 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ 3 கார்னர்ஸ் 3 கார்னர்ஸ் 6 கார்னர்ஸ் வந்துருமா? ஸோ அதனால தான் 6 clay balls யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 எட்ஜஸ் வரும். நீங்கள் போய்ட்டு அந்த பிக்சர் எடுத்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் வந்து செய்யலாம். ட்ரையாங்குலர் ப்ரிசம் 15 எட்ஜஸ் 10 கார்னர்ஸ் எதுக்கு இருக்குது? பென்டகனல் ப்ரிசம்க்கு இருக்கும். ஓகேவா? எஸ், பென்டகன்னாலே 5 இருக்கும். ப்ரிசம்ன்றப்போ மேலே கீழே 5 5 10 வந்துடும். அப்போ 10 கார்னர்ஸ் வந்துடும். ஸோ எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 வரும். ஓகேவா? ஸோ அப்போ பென்டகனல் ப்ரிசம் பண்ணலாம். 10 straws 6 clay balls. 10 எட்ஜஸ் எதுக்கு இருக்கும்? பென்டகனல் பிரமிடுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ், பென்டகனல் பிரமிட்
பிரமிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 5 இருக்குமா, 5 கார்னர்ஸ் இருக்கும், மேலே எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இப்போ மீட் ஆகும். ஸோ 5 + 1 6, இப்போ 6 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ பென்டகனல் பிரமிட் நீங்கள் பண்ணலாம். இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிக்சர்லாம் ஒரு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, எடுத்து போயிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால தான் இப்போ உங்களுக்கு காமிக்கல. நீங்கள் அந்த வீடியோ கூட திருப்பி போயிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். கிளாஸிஃபை தீஸ் ஷேப்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் வச்சு இந்த ஷேப்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போது 3 ஆங்கிள்ஸ் எதுக்கெலாம் இருக்கும்? இந்த பிக்கு 3 ஆங்கிள் இருக்கா? கரெக்டாக? அப்போ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுதிருங்க பி அப்படின்னு. வேறு எதுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கும்? இதுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குமா? ஸோ இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு டின்னு எழுதிக்கோங்க. வேறு எதுக்கு இருக்கும்? இந்த பிக்சருக்கு இருக்குமா, இந்த ட்ரையாங்கிளுக்கு? ஸோ இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு எஃப் அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான். 4 ஆங்கிள்ஸ் எதுக்கு இருக்கும்? இந்த ஸ்கொயருக்கு 4 ஆங்கிள்ஸ் இருக்குமா? ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுக்கு இருக்கும்? இதுக்கு இருக்கும். கரெக்டாக இந்த பேரலோகிராமுக்கு இருக்கும். ஸோ 4 ஆங்கிள்ஸ். அப்புறம் இந்த ரெக்டாங்கிள்க்கும் 4 ஆங்கிள் இருக்கும். ஸோ எதுக்கு இருக்குது நமக்கு இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. ஏ சி அண்ட் ஜி. 5 ஆங்கிள்ஸ் எதுக்கு இருக்கும்? இந்த பென்டகனுக்கு இருக்கும். வேறு எதுக்காச்சும் இருக்குமா? இருக்காது. ஸோ நீங்கள் இதை மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு இ அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வெரி குட். இது கண்டுபிடிச்சதுக்கு. நெக்ஸ்ட்டு, வாட் ரிலேஷன் டூ யூ நோட்டிஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸுக்கும் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுதுன்னு கேட்குறாங்க. என்ன தெரியுது? நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். வெரி குட். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ ஆங்கிள்ஸும் 4 ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு ஆங்கிள்ஸும் 4 ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். ஆங்கிள்ஸும் 3 ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் நமக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும், 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஒரு பென்டகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சைட்ஸ் இருக்கும், 5 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெக்ஸகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
6 sides இருக்கும் 1 2 3 4 5 6 angles இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் sides and number of angles in a shape is always equal அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.